ஹாய் கைஸ், வெல்கம் டு கிருத்திஸ் ட்ராவல். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் டு பட்டினத்தார் டெம்பிள், சென்னையில் இருக்கிற பட்டினத்தார் டெம்பிளை பார்க்க போகிறோம். கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு பட்டினத்தாரனுடைய ஜீவ சமாதியும் அதை தொடர்ந்து சில இதுவும் பார்க்க போகிறோம். இப்போ கடற்கரையில் போயாச்சு. அங்கேருந்து மூலமாக டர்ன் பண்ணி கடற்கரை ஓரமாகவே பீச் ஓரமாகவே போகிறோம். பீச் ஓரத்தில் ஒரு அழகான இடத்துல அவருடைய ஜீவசமாதி இருக்குது. ஸோ அங்கே தான் பார்க்க நம்ம போயின்னுக்கிறோம். அதை வந்தாச்சு. திருவொற்றியூரில் இருக்கிற பட்டினத்தார் ஆலயம் வந்துட்டோம். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அழகாக அவருடைய கோயிலுக்கு போயின்னுக்கிறோம். இங்கே போக சொல்லவே முன்னாடி பார்த்திங்கன்னா கரும்பு, அவர் கோயிலுக்கு அவருக்கு பட்டினத்தார்னு சொன்னாவே கரும்பை தான் பேஸ் பண்ணி இருக்கும். அப்போ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் கரும்புலாம் இருக்குது. அது நம்ம அவருடைய கோவில் ஒரு அருமையான ஒரு அமைதியான ஒரு கோவில். நடை திறந்துருக்கோம்னா 6 மணிலேருந்து 12, அப்புறம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கு. நீங்களும் வந்து பாருங்கள், அவருடைய அருளை பெறுங்க. ஒரு அருமையான ஒரு கோவில். உள்ளே எடுக்க மாட்டோம் வீடியோ, அதனால் அவுட் சைடில் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருப்போம். ஒரு அருமையான இது அவருடைய பிளெஸ்ஸிங், அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணுன்னா கண்டிப்பாக வந்து இங்கேருந்து தவம் பண்ணி அவருடைய பிளெஸ்ஸிங் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ குரூப்பாக ஃபோட்டோலாம் எடுத்துன்னுறாங்களா. ஓகே, ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா அழகாக அவருடைய இதுவெல்லாம் கோயிலெலாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம தரிசனம் பண்ணலாம். வேலூரில் இது சென்னை திருவொற்றியூருக்கு அவ்வளோதாங்க. எப்படி இருக்குது? ஸோ பட்டினத்தாரை பார்த்தாச்சு. நம்ம வந்து பாருங்க பின்னாடி கரும்பு இருக்குல்ல, எவ்வளோ உயரமான ஒரு பட்டினத்தார் கரும்பு. பட்டினத்தார் கரும்புன்னு சொல்லியாச்சுன்னா பார்த்துங்க. ஓகே, அவ்வளோதாங்க. பயணம் முடிஞ்சிச்சு. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது தொகுப்பு. அதெல்லாமே பார்த்துக்குங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ எஃபைட் கொடுத்து செய்கிறதுனால ஒரு லைக் பண்ணுறதுல தப்பு இல்லை. வாங்க வாழ்க வளமுடன். பாய்.